இன்றைய கவலைகளை இன்றோடே விட்டுடு. இந்த ஒரு வரி கேட்க சின்னதா இருக்கும். ஆனா வாழ்க்கைய மாற்றக்கூடிய பெருமைய உண்மை அதுக்குள்ள இருக்குங்க. நம்மள நிறைய பேர் என்ன பண்றோம்னா, பகல் முழுக்க நடந்த பிரச்சனைகளையும், கவலைகளையும், மன வருத்தங்களையும் இரவு தூங்க போகும்போது நம்ம கூடவே எடுத்துக்கிட்டு போறோம். யாராவது ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அதை நினைச்சுக்கிட்டே இருப்போம். ஒரு வேலை சரியா ஆகலைன்னா அதை நினைச்சு கவலைப்படுவோம். நாளைக்கு என்ன ஆகுமோன்னு பயப்படுவோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இன்றைய நாள் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு போன நாளை நாம மீண்டும் மாட்ட முடியாது. அப்படி இருக்கும்போது ஏன் அந்த கவலைகளை மட்டும் நம்ம மனசுக்குள்ள சுமந்து கொண்டு தூங்கணும்? ஒரு பைய நிறைய கற்களால நிரப்பி தோல்ல சுமந்து நடக்க சொன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதே மாதிரிதாங்க நம்ம மனசுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத கவலைகளும் நம்ம சந்தோஷத்தையும் திருடும், நம்ம அமைதியையும் திருடும், நம்ம தூக்கத்தையும் கெடுக்கும். அதனால இன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்க மனசுக்குள்ள சொல்லுங்க, இன்னைக்கு நடந்தது நடந்துருச்சு. நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிட்டேன். மீதிய நாளைக்கு பார்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் இப்பவே பதில் கிடைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா எல்லா கேள்விகளுக்கும் இப்போதே தீர்வு கிடைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. சில நேரங்கள்ல ஓய்வும் ஒரு தீர்வு தான். தூக்கமும் ஒரு மருந்து தான். காலையில எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் நேத்து பெரிய பிரச்சனை மாதிரி தெரிஞ்சது கூட சின்ன விஷயமா தோணலாம். அதனால இன்றைய கவலைகளை நாளைக்கு எடுத்துக்கிட்டு போகாதீங்க. இன்றைய மன அழுத்தத்தை நாளைய மகிழ்ச்சியை கெடுக்க விடாதீங்க. ஒவ்வொரு இரவும் உங்க மனச காலி பண்ணுங்க. மன்னிக்க வேண்டியவங்கள மன்னிச்சிருங்க. மறக்க வேண்டியதை மறந்துருங்க. விட வேண்டியதை விட்டுருங்க. அப்புறம் அமைதியா தூங்குங்க. ஏன்னா நாளைக்கு ஒரு புதிய நாள், புதிய வாய்ப்புகள், புதிய நம்பிக்கைகள், புதிய சந்தோஷங்கள் உங்களுக்காக காத்திருக்குது. அதனால ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய கவலைகளை இன்றோடே விட்டுருங்க. அமைதியான மனசோட தூங்குங்க. டோன்ட் டேக் டுடே ஸ்ட்ரெஸ் இன்டு டுமாரோ. இனிய இரவு, நல்ல தூக்கம், நல்ல நாளை. நன்றி.